ஆனானப்பட்ட ரமண மகரிஷி இருந்தார். கடைசி காலத்தில் அவங்க அம்மா அவர்கிட்ட வந்துட்டாங்க ரமணாசிரமத்துக்கு. அங்கே இருக்கிற போது அவங்களும் கிச்சனுக்குள்ளே போய் கீரை அழிஞ்சு கொடுப்பாங்க, ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டெல்லாம் இருப்பாங்க. ஒரு நாள் அந்த மாதிரி மண்டி போட்டுச்சு. அப்போ எல்லோரும் ரமணரை கேட்டாங்க, உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் விஷ்ணு பதம் கொடுத்துட்டிங்களா, மோட்சம் கொடுத்துட்டிங்களான்னு. அவர் சொல்கிறார், இல்லை, அவளுக்கு புள்ள பாசம் ரொம்ப இருந்துச்சு என் மேலே, அதனால் அந்த புள்ள பாசம் முடியாததுனால அவள் மறுபிறவி எடுத்து வருவா, திருப்பியும் அந்த ஆசையினால் நம்ம ஆசிரமத்திலே பசுமாடாக வருவா, அப்போ அவள் பேர் லக்ஷ்மி, அப்போ தான் அவளுக்கு மோட்சம் கிடைக்கும்னாரு. அதுக்கப்புறம் தியான மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு துளசி மாடம் மாதிரி இருக்கும், அங்கே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, ரமணருடைய தாயார் லக்ஷ்மி பசுவாக வந்து இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டோம். அப்போ ரமணருடைய அம்மாவே கூட மோட்சத்துக்கு போக முடியல, ஏதோ ஒரு பெண்டிங் டிசைர் இருக்குது, திருப்பியும் வந்து ரமணாசிரமத்தில் அடக்கமாக வேண்டியது. இன்னொரு பெரிய மகான் இருந்தார். ரமணருக்கு பாடம் எடுத்தவரே அவர் தான். எப்படி சத்ய சாய்பாபாவுக்கு கஸ்தூரின்னு ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாரோ எல்லாத்தையும், அந்த மாதிரி காவிய கண்ட கணபதி முனிவர்னு பேர் அவர். அவரை ரமணரே நாயனான்னு கூடுவார். நாயனான்னா அப்பான்னு அர்த்தம். அவர் காசிக்கு போய் இறந்துட்டார். அங்கேருந்து ஒரு டெலிகிராம் வருது, நாயனா இஸ் நோ மோர் அப்படின்னு. சிஷ்யங்கள்லாம் ரமணர்கிட்ட கேட்குறாங்க, அவர் மோட்சத்துக்கு போயிட்டாரா அப்படின்னு. அவர் ரமணர் சொல்கிறார், ஹவு கேன் ஹி வித் சோ மெனி டிசையர்ஸ் அப்படின்னா, எப்படி அவன் மோட்சத்துக்கு போவான், அவ்வளோ ஆசை வச்சுருந்தான் அவன் அப்படி. அப்போ அவ்வளோ பெரிய படிப்பாளி, ரமணருக்கே குருவாக இருந்து எல்லாம் கற்றுக் கொடுத்தவர், அவருக்கு பேர் புகழ் இது மேலெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆசை இருந்தது தான், சோ மெனி டிசையர்ஸ், அதனால் அவருக்கு மோட்சம் கிடைக்கலன்னு ரமணே சொல்லியிருக்காரு. இப்போ நீங்களாம் கூட ஏதோ ஒரு வகையில் மோட்சம்னு கேட்குறீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி மோட்சங்கிறது அமெரிக்கன் எம்பசி வாசல்லையோ பிரிட்டிஷ் கவுன்சில் வாசல்லையோ நின்று ஒரு விசா வாங்கின்னு போகிற இடம் கிடையாது. இந்த உலகத்தில் நீ வாழ்கிற காலத்திலேயே எந்த எண்ணமும் இல்லாத பிளாங்க் மைண்ட் உனக்கு வரணும். எது மேலேயும் எண்ணமே இருக்கக்கூடாது, பிளாங்க். வாச்சா மகோச்சரம், நேக்கட் மைண்ட், நிர்வாணம், அதுதான் வந்து மோட்சம். உங்களால் முடியுமா? ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அதில் போய் ஒரு சிப்பு வாங்கி போட்டுக்கிறீங்க, பைட் மெமரி எல்லாம் போட்டு, அதில் நீயே ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, எல்லா மெமரியும் வாங்கி போட்டுக்கிறீங்க. நீங்களா ஒன்றும் இல்லாத சிப்பில் இவ்வளோ லோட் பண்ணிடுறீங்க, ராத்திரி பகல் எப்போ பாரு புசுக்குன்னு அதை தட்டிக்கின்னு உட்காந்து இருக்கிறீங்க. சரி, அந்த செல்லை அதை விட ஹைடெக் செல் வந்துச்சு. இப்போ பழைய செல்லில் இருக்கிற மெகாபைட் மெமரி இல்லை சிப்பு, அதை புது செல்லில் போட்டுக்குவேன், அப்போ அந்த மெமரி கண்டினியூ ஆகுது. அந்த மாதிரி ராமசாமி இருந்து முன்சாமி, முன்சாமி இருந்து குப்சாமி, குப்சாமி இருந்து கோவிந்தசாமி, கண்ணாத்தா போய் வள்ளியம்மா, பொட்டி தான் மாறிச்சு, மெமரி சிப்பு சேம். ராமசாமி சிப்பு தான் குப்சாமிக்கு, கோவிந்தசாமிக்கு, முன்சாமிக்கெல்லாம் வந்தது. அதனால் நீ எண்ணங்களே இல்லாத ஒரு நிலை உனக்கு வரணும். சிப்பு பிளாங்க் இல்லை, செல்லே இருக்கக்கூடாது. அந்த நிலைக்கு வந்தியானா நீ மோட்சத்துக்கு போயிட்டுன்னு அர்த்தம். இல்லைன்னா உன்னோட லோடட் மெமரிஸ், நல்லதும் சரி கெட்டதும் சரி, உங்களோட வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ எத்தனை உடம்பு எடுத்தாலையும் அத்தனை உடம்புலையும் அந்த பழைய சிப்பு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மெமரியில் நீ வாழ்ந்தே ஆகணும். அப்போது மோட்சம் என்பது எல்லாம் வரை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரப்பு பற்றியே, எந்த எண்ணமும் இல்லாத ஒரு காம் அண்ட் கம்போஸ்ட். ஒரு சினிமா கொட்டாய்க்கு போகிறேன், அங்கே என்னங்குது, ஒன்றும் இல்லை, ஒரு வெள்ளை ஸ்க்ரீன் தாங்குது. அவங்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி ஒரு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ண உடனே அதில் காதல் காட்சி வரும், கோர்ட்டு காட்சி வரும், கவுண்டமணி செந்தில் காமெடி வரும், அழுக சீன் வரும், எல்லாம் வரும். ஆனால் ஸ்க்ரீனில் எதுவும் இல்லை, ப்ரொஜெக்டரில் இருக்குது படம் லோட். அந்த மாதிரி நீ வெள்ளை ஸ்க்ரீன், நீ சுத்த சத்துவ வஸ்து, நான் சொல்லில் விளங்கா நிர்வாணம், நீ தான். நீ உனக்கு எந்த குணமே கிடையாது, நீ குணாதீதன். ஆனால் உடனே இந்த மனசுங்கிற ப்ரொஜெக்டர் ஆன் ஆயிடுச்சு. அதில் தான் உன் வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் சுகம், கொஞ்ச நேரம் சோகம், கொஞ்ச நேரம் கண்ணீர், கொஞ்ச நேரம் காமெடி, காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். மனசு தான் ப்ரொஜெக்டர். எப்போ ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆகிடுச்சோ, மனசை அடக்கிட்டியோ, அதுக்கப்புறம் வெள்ளை ஸ்கிரீன் தான், வேறு ஒன்றுமே ஒன்று பாதிக்கவே பாதிக்காது. அந்த வெள்ளை ஸ்கிரீன் தான் மோட்சம்ன்றது, எண்ணங்கள் அற்ற நிலை. அது நீ வாழ்கிற காலத்தில் தான் சாதிப்பாயே தவிர இங்கேருந்து செத்து போயிட்டு சாதிக்கிற விஷயம் கிடையாது. neither heaven nor hell, there are not places of dwelling. யாரும் போய் தங்குற ஹேபிட்டட்ஸ் கிடையாது, அதெல்லாம் எண்ணங்கள் தான் வாழ்க்கை. இப்போ நீ வந்து ஒரு வெயிலெல்லாம் சுற்றிட்டு ஒரு ஏசி ரூம்குள்ளே வர்ற,
வந்தோடனே அப்பா சொர்க்கமாட்டங்குதுன்ற இல்லையா, அதுதான் சொர்க்கம். ரொம்ப டார்ச்சராகிட்டு இருக்க நரகமாட்டம் இருக்குது அப்படின்றியா, அதுதான் நரகம். அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் சொர்க்கமும் நரகம். அது ஏதோ வேற இடத்துல போய் உட்கார்ற விஷயங்கள் கிடையாது. இப்போ நான் இருக்கேன், செல்லே யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் எல்லாரும் செல் வச்சுன்னுக்கிறீங்க. அப்போ நான் செல் யூஸ் பண்ணாமல் எப்படி இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் நடத்துகிறேன் பாரு. அதுதான் மோட்சம் பண்ணுறது. எல்லாத்துக்கூட இருக்கணும், ஆனால் எதுலேயும் மனசு ஒட்டவே கூடாது. இதுதான் நிஜமான மோட்சம் என்பது. உங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குதா? எனக்கு பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது. ஆனாலே நான் எவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறேன். இதுதான் மோட்சம்ங்கிறது. எனக்கு கார் கிடையாது, வீடு கிடையாது, வாசல் கிடையாது, ஒன்றும் ப்ராப்பர்ட்டியே என் பேரில் கிடையாது. எல்லாமே பெருமாளுக்கு கொடுத்தாச்சு, எல்லாமே ட்ரஸ்ட்டு தான். சரி, நான் அதில் ட்ரஸ்ட்டு கூட கிடையாது. யாரோ என்னை நம்பி வந்தவங்களையும் நீங்களே எழுதுங்க கணக்கெல்லாம் சொல்லிட்டு நான் பணத்தை கையால் கூட தர்றதே கிடையாது. ஸோ இதுதான் மோட்சம் என்பது. டு பி வித் த வேர்ல்ட் அண்ட் டு பி வித்தவுட் இட்.